அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அல்லேலூயா. சங்கீதம் 14 அதிகாரம் 7 வசனம். நாம் சங்கீதம் 14:7 வாசிக்கிறோம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அல்லேலூயா. யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிப்பும் எப்பொழுது உண்டாகும்? கர்த்தருடைய ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பும் பொழுது தான். இஸ்ரவேலின் ரட்சிப்பும் வருவதாக, இஸ்ரவேலின் வாழ்வில் ரட்சிப்பு வருவதற்காக காத்திருந்தார்கள். இன்று நம்முடைய கூக்குரலே கூட கர்த்தர் செவி சாய்க்கும்படி நம்மேல் மனது மிருங்குகிறார். உங்களுக்கு உங்களுடைய உபவாசம், ஜெபம், கண்ணீரின் ஜெபம், பிரயாசங்கள் அவர் அறிவார். இன்றைக்கு விடுதலை பெற்று நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோம். எப்படின்னா, நம்மளுடைய ஜெபம் வந்து பரலோகத்தை அசிக்க வேண்டும். நம்மளுடைய முழங்காலுடைய ஜெபம் பரலோகத்தை அசிக்க வேண்டும். இப்போ முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் முழங்காலில் படியிட்டு ஜெபிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து யாராலையும் முழங்கால் படியிட முடியறதில்ல. ஏன்னா சத்ருவானவன் முழங்கால் படியிட முடியாதபடிக்கு எல்லாரையும் முழங்கால்களை முடக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த முழங்கால்களை முடக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜனங்களும் முழங்கால்களை முடங்கி ஜபிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, முழங்கால்களை முடங்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, முழங்கால் படியிட்டு ஜபிக்க முடியாதபடிக்கு முழங்கால்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா முழங்கால்களும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வந்து நம்மளுடைய ஜபமும், நம்மளுடைய உபவாசம், நம்மளுடைய கண்ணீர், இந்த பிரயாசங்களை பார்த்து கர்த்தர் வந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளுடைய கண்ணீரை அறிகிற தேவனாக இருக்கிறார். இத்தனை வருஷங்கள் நம் வாழ்வில்
நாம் தேடின நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் தேவன் இன்றைக்கும் தருகிறவராக இருக்கிறார் இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க. கர்த்தரை தேடினதுனால அவர்கள் பலத்த பலன் அடைந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை தேடினதுனால அவர்கள் வந்து வயதான போது கூட அவர்களுக்கு வந்து சரீரத்தில் பலன் குன்றி போகவில்லை. இன்றைக்கு வந்து சரீரத்தில் பலன் குன்றி போகிற காரியம் வந்து நம்ம கர்த்தரை தேடினாலும் கூட சத்ரு வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறான். அவன் சத்ரு நம்மளை அட்டாக் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய சரீரத்தில் பலன் குன்றி போய் கொண்டு இருக்குது. அதை நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுறோம். அதை வந்து நம்ம வந்து எதிர்த்து ஜபிக்கிறதில்ல. இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தை தொட உனக்கு வல்லமை இல்லை, இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, இது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட சரீரம், இது இயேசுவின் ரத்தத்தினால பிரித்தெடுக்கப்பட்ட சரீரம், இது கர்த்தருக்காக வாழ்கின்ற சரீரம், நான் கர்த்தருக்காக வாழ்கின்றேன், அதனால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் எனக்கு அவத்துக்குள் போய் சுகமாக தங்குவான் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்ம ஒவ்வொன்றையாக சொல்லி சொல்லி ஜபிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஜபிக்கிறதில்ல, நம்மளுடைய ஜபம்லாம் ஸ்டைலாக மாறிடுச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், நான் ரட்சியும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயின்னு இருக்கோம்னா, நம்ம பாருங்கள் ஆதியில் ஜபித்த ஜபங்களில் வந்து இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஆண்டவருக்குள்ளாக வளர ஆரம்பித்த போதே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஜபிக்கும் பொழுது, அங்கே பெரியவங்களெல்லாம் ஜபிக்கும் பொழுது பார்த்துருக்குறேன். அவங்களுடைய ஜபத்தில் ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் அதை வந்து எல்லாருமே வந்து ஸ்டைலாக பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து ஒரு நாகரிகமாக அது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்டைலாக ஜபிக்கிறது, ஒரு ஸ்டைலாகவே, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, இப்படி தான் ஜபிப்பாங்க அவங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அபிஷேகம் வந்துட்ட பிறகு அவங்க கர்த்தர் வந்து அபிஷேகத்தில் எப்படி நிரப்புறாரோ அப்படி தான் ஜபிக்கணும். வெளியே நாம் வந்து யாரையும் பார்த்து ஜபிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்வில் நாம் தேடின நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை தேவன் இன்றைக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 12:1 நம்ம வாசிக்கிறோம், காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பாருங்க, அந்த நாட்களில் எதுக்காக கொலை செய்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரசங்கிக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பாங்க அநேகர். அதை வந்து நம்மளை வந்து இயேசுவை அறிக்கை இடாதபடிக்கு நம்மளே கட்டுப்பாடு பண்ணுவாங்க. அதனால் நாம் வந்து இயேசுவை குறித்து நம்ம எப்பொழுதும் கர்த்தரே தேவன் என்ற அறிக்கை இடுகிற ஜனங்களாக இருக்கணும். நாம் வந்து கிறிஸ்துவை அறிக்கை இடுகிறவர்களாக, கிறிஸ்துவர்கள் என்றால் கிறிஸ்துவை அறிக்கை இடுகிறவர்களாக, கிறிஸ்துவை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஏதோ பேருக்கு கிறிஸ்தவர்கள், பண்டிகைக்கு கிறிஸ்தவர்கள், திருவிழா நேரத்தில் கிறிஸ்தவர்கள், கேக் வெட்ட கிறிஸ்தவர்கள், பலகாரம் சாப்பிட கிறிஸ்தவர்கள், பிரியாணி சாப்பிட கிறிஸ்தவர்கள், அப்படி இல்லை. கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக செயல்படணும், கர்த்தருக்காக நம்ம போராடணும், கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும், கர்த்தருக்காக மறித்தாலும் ஒன்று இல்லை, கர்த்தருக்காக குரல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏரோது அப்போது அந்த ஜனங்கள் கர்த்தருக்காக ஜனங்களை விரோதித்தாங்க. எரேமியா 25:12 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதியிடத்திலும் கல்தேருடைய தேசங்களிலும் கல்தேருடைய தேசத்திலிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அவரை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இந்த பூமியில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஏற்கனவே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிற காரியங்கள் தான். அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பைபிளில் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது தெளிவாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காரியங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை வந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அநேகர் மத்தியில் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இப்படி தான் அநேக காரியங்களில் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். யோவேல் 1:19 பார்க்கலாம். யோவேல் 1:7 நம்ம படிக்கலாம். அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக இரட்டுடுத்தி கொள்ளுகின்ற
பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளிகளின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதுளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளி செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபிடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தினவர்களாய் ராத்தாங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஐயோ அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமயமாயிருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரம், நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? விதையானது மண் கட்டிகளில் கீழ் மக்கி போயிற்று. பயிர் தீந்து போகிறதுனால் பண்டக சாலைகள் களஞ்சியங்கள் இருந்து போயின. அல்லேலூயா. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் அன்னைக்கே யோவேல் தீர்க்கதரிசின் மூலமாக எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த கன்னியாகுமரி இடத்துல பாருங்கள், பச்சை பசலான எல்லா இடத்துலையும் நல்ல பழங்கள், ருசியான பழங்களாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், பழங்களில் ருசி இல்லை, மருந்து போட்டு எல்லாத்தையும் இது பழக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாத்தையும் மருந்து, எல்லாற்றிலையும் ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல்னால எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போய் கொண்டு இருக்குது. ஏன்? அந்த கெமிக்கல் நம்மளுடைய சரீரத்தை பாதித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் நம்ம அதை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உலகமே கெமிக்கலுக்கு பின்னாடி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் கெமிக்கல், தண்ணிலேருந்து பால் வரைக்கும் கெமிக்கலை தான் இருக்குது. அதனால் நாம் எதை உன்றாலும் ஸ்தோத்திரத்தோடு, கொரிந்தியருக்கு சொல்லியது போல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு புசியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ செய்ய வேண்டியது அதுதான். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு நம்ம செய்யணும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு இருக்கணும், கர்த்தருக்காக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணோம். இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்வு கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் பலியாகி மக்கி போனது. இப்படி தான் இந்த பாருங்க, 17 வசனத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் மக்கி போயிருக்குது. ஆதியில் இருந்த அந்த அன்பு இல்லை, ஆதியில் இருந்த அந்த வைராக்கியம் இல்லை, ஆதியில் இருந்த அந்த புத்துணர்ச்சி இல்லை, இப்போ எல்லாமே மங்கி போயிருக்குது. அதுக்கு காரணம் என்ன? எல்லாமே வேஷங்கள், கெமிக்கல். எப்படி நம்ம உணவில் கலக்கப்பட்டு அது சுவை இல்லாமல், இனிப்பு இல்லாமல், கசப்பு இல்லாமல் ஒரு மாதிரி கடுத்து பாருங்கள். சில வாழைப்பழம், சாதாரண வாழைப்பழத்தில் முன்னாடியெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு வாழைப்பழத்தில் மொத்தம் பழத்தையும் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வரதே இல்லை. ஏதோ ஒரு அந்த கரும்புது காஞ்சி போனாக்கா ஒரு சக்கை இருக்க பாருங்கள், அந்த சக்கையில் ஒரு டேஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு தண்டு, சாதாரண தண்டை மென்று சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு பழத்தை சாப்பிடும்போது அதில் டேஸ்ட்டே இருக்குதுல்ல, அதில் ஒரு புளிப்பு தன்மை, கசப்பு தன்மை, ஒரு சுவை இல்லை, ஒரு இனிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு சக்கையை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. போன வாரத்தில் நான் திராட்சை வாங்கி சாப்பிட்டேன். அந்த திராட்சையை பார்க்கும்போது வெறும் தண்ணி தான் இருக்குது, அதில் ஒரு டேஸ்ட் இல்லை, புளிப்பு இல்லை, இனிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு தண்ணியை போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லா பழங்கள்லேயும் இருக்குது. அதே போல் தான் நம்மளுடைய ஊழிய காரியங்கள்லேயும் இருக்குது, நம்மளுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக மாற்றத்தை கொண்டு வரணும். கர்த்தர் நமக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வரும் பொழுது தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை இது பண்ணுவார். பூமியை தேவன் உண்டாக்கினார் பாருங்கள். ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம், பூமியை தேவன் உண்டாக்கினார், அது நன்றாக இருந்தது. பின்பு நாம் பார்க்கிறோம் அது ஒருங்கின்மையாக இருந்தது. தேவன் படைத்ததை வெறுமையாக இருக்கிறது. யார்? பிசாசு தான் இல்லையா? அந்த பிசாசு தான் தேவன் எல்லாவற்றையும் ஆதியில் வெறுமையாக இருந்ததை ஆண்டவர் பூமியில் ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்தார். அதை மீண்டுமாக வெறுமையாக்குகிறது காரியம் பிசாசுடைய காரியம். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு
காத்திருக்கணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கணும். எரேமியா 18:2 பாருங்க. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ நான் அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருந்தது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் சொல்கிற பேசி கேட்காம போனீங்கன்னா, அந்த குயவன் பாருங்கள், ஒரு மண்பாண்டத்தை வச்சு சட்டி செய்கிறாரு. ஒரு சட்டி, ஒரு பூத்தொட்டி, ஒரு கிளாஸ் எல்லாம் மண்பாண்டத்தில் செய்கிறாங்க இல்லைங்களா. நான் சின்ன வயசில் இருந்தபோது அதெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க செய்கிறத பார்த்து எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் கை உள்ளே போயிடுமோன்ற பயத்தில் நம்ம மண்ணை தொட மாட்டோம் இல்லைங்களா. அதனால் அப்போ அந்த குயவன் செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மண் சட்டி அழகாக வரும், பார்த்தாக்கா அழகாக நைஸாக ஆகிடும் அந்த மண் சட்டி. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு டிசைன் போட்டு அதை இது பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு கல்லோ இல்லை ஒரு முள்ளோ அந்த சட்டிக்குள்ளே இருந்துச்சுனாக்கா மறுபடியும் அதெல்லாம் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். அப்போ அதை மறுபடியும் கீழே போட்டு மறுபடியும் மொதிச்சு அதில் இருக்கிற கல், அந்த முள் எல்லாம் எடுத்துட்டு அந்த கல் முள்ளை எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வணைவார் அந்த தாத்தா. அப்போது அதே போல் தான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் இந்த குயவன் செய்தது போல் அந்த மண்பாண்டத்துக்கு அந்த குயவன் செய்தாரே அதுபோல் நான் ஏன் உங்களுக்கு செய்யக்கூடாது? நான் செய்வேன். நான் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீங்களா, மனம் மாறாதபடிக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் அப்படி செய்வேன். ஆனால் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதே பாருங்கள், அதே போல் சொல்கிறாரு, நான் உங்களை இடிப்பேன், கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதை நான் கட்டணும் அப்படின்னாக்கா நீங்கள் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், கட்டுவேன், நட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களே, ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். தாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்துடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிறது தவறான காரியம், போகிற பாதை தவறு. நீங்கள் என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து இது தவறான வழி, இந்த தவறான வழியில் நான் போகக்கூடாது, இது பாவமான காரியம், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இது அவங்களுக்கு அது அவங்களுக்கு நன்மையானது செய்யாது, இது இந்த ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு நன்மை இல்லை, இந்த விவசாயிக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு நாம் அவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வாராம். இல்லை நாம் மற்றவர்கள் எப்படின்னா போட்டோம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்துட்டு நாம் நன்றாக வாழணும் அப்படின்னு நினச்சாக்கா அது நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு கெடுக்க நினச்ச நம்மளை ஆண்டவர் 1000 விதமான காரியங்களை கொண்டு கெடுக்குவார். அதனால் நமக்கு 1000 விதமான பாவம் சேரும், தீமையான காரியங்கள் நம்மளே தொடரும். அதனால் கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர்களுடைய சாராளுடைய சரீரம் செத்து போயிருந்தது. அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை செய்யும்படிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் இல்லைங்களா. சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, ஆபிரகாமுக்கு 99, 100 வயசில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால் அந்த காரியத்தை செய்த கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அதுக்கு நாம்
காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கணும், அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். நாகும் 2:2 நம்ம படிக்குவோம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவருடைய யுத்த வீரர் ரத்தாம்பரத்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தப்பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கின்ற கடகங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். இதில் என்ன படிக்கிறோன்னாக்கா, வெறுமையாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மீண்டுமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. தேற்றரவாளனே என்னை தேற்றும் வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்திரே செங்கடலை பிளந்திரே, காற்றாய் வந்திரே செங்கடலை பிளந்திரே, கீழ் காற்றாய் வந்தீர் செங்கடலை பிளந்தீர், கீழ் காற்றாய் வந்தீர் செங்கடலை பிளந்தீர். தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்திரே என்னை அணைத்து கொண்டிரே, அன்பாய் வந்திரே என்னை அணைத்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவீர். அல்லேலூயா. கர்த்தர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், அன்பாகின தேவனாக இருக்கிறார், நம்மை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார், அக்னிமயமான தேவனாக இருக்கிறார், நம்மை காற்றை போல காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் எல்லா காரியத்திலும் கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துங்களா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம் படிக்க எங்களிடத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை சொன்னாலும் நாங்கள் ஜெபிக்குவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில் கூட நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே, அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களை நீர் கர்த்தாவே காக்கிற தேவன், காண்கிற தேவன் ஆண்டவரே, விசாரிக்கிற தேவன் ஆண்டவர். இந்த வேலையிலும் கர்த்தாவே விசாரிப்பற்று இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சீயோனே நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே விசாரித்தபடினால் தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்றாடி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. விசாரிப்பற்ற பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருக்கும் தகப்பனாக இருந்து கர்த்தாவை நீர் விசாரிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன். நீ தேற்றரவாளனா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே களிமண் குயவன் கையிலே எப்படி வணையப்படுகிறதோ அதுபோல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வணைந்து கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல சீர்கெட்டு போயிருக்கிறதோ, எந்த இடத்துல கல்லோ முள்ளோ இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த கல்லையோ முள்ளையோ எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உலகத்துக்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை என் தேவன் சந்திப்பிறாக ஆண்டவரே. உலகத்தில் கர்த்தாவே அப்பா உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உலகம் கர்த்தாவே எங்களுக்கு உபத்திரத்தை கொண்டு வந்தாலும் என் கர்த்தருடைய கரம் எங்களை தேற்றி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுகிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வீராக. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், கர்த்தாவே வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சுகவீனத்தில் பலன் தருவீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. பிரைஸ் தி லார்ட்.